ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மூக்குத்தி வந்து எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து போடுறது அப்படிங்கிறத இன்றைக்கி காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து மூக்குத்தி போட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து எப்படி கழட்டி போடுறதுன்னு எனக்கு கிளியராக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, மூக்குத்தி வந்து நம்ம கலட்டுறது பார்த்திங்க அப்படின்னா கிளாக் வைஸில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இது பண்ணி பாருங்கள், எந்த பக்கம் லூஸ் ஆகுதோ அந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஸ்லைட்டாக அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு நீங்கள் ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா டைட் ஆகிக்குங்க. நம்ம நார்மல் தோடு வந்து நம்ம கழட்டுறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே தாங்க. பாருங்கள், நான் வந்து என்னோடய மூக்குத்தி வந்து இப்போது கிளாக் வைஸில் வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் இப்போ என்னோடய மூக்குத்தியோடைய திருகாணி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சின்னது நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன மூக்குத்தி தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து மூக்குத்தி குத்தி 1 இயர் ஆச்சு. நான் இன்றைக்கி தான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா நான் எனக்கு டைமண்டில் போடணுன்னு தான் ஆசை. குத்தணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு கோல்டில் குத்திட்டேன். கூடிய சீக்கிரம் வந்துட்டு டைமண்டில் வந்து போடணும். பாருங்கள், நான் என்னோடய மூக்குத்தி வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ரிமூவ் பண்ணதை. ரொம்ப ரொம்ப சின்னது தானுங்க நான் போட்டேன். எப்போவுமே அதனால தான் வந்து போடும்போது நம்ம சேஃப்டியாக தரையில் அமர்ந்து நம்ம மேலே ஒரு டவல் விரித்து சேஃப்டியாக நம்ம ரிமூவ் பண்ணி சேஃப்டியாக போடணுங்க. ரிமூவ் பண்ணுறது கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. போடும்போது மட்டும் உள்ளே ஃபிட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். பாருங்கள், அவ்வளோதான். கிளாக் வைஸில் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆன்டி கிளாக் வைஸில் இப்போ நான் உள்ளே வந்து ஆப்போசிட்டில் அப்படியே டைட் வைக்கிறேனுங்க. நம்ம அந்த தோடெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே தான். அவ்வளோதாங்க, டைட் வச்சாச்சு. இப்போ நான் அப்படியே மூக்குத்தியில் ஃபஸ்ட்டு அவங்க கழட்டுறது காட்டிட்டேன். இப்போ வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். 1 இயர் ஆனனால எனக்கு ஹோல்ஸ் புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. ஸோ வந்து டக்குன்னு வந்து உள்ளே போயிடுச்சுங்க. எனக்கு புண்ணு ஆறதுக்கு பார்த்திங்கன்னா 6 மந்த் பக்கமாக ஆயிடுச்சுங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டனில் அந்த போடுறாங்க இல்லைங்களா, கன்னில் போடுறாங்க இல்லைங்களா, நான் அந்த மாதிரியெல்லாம் போடலை. நார்மலாக வந்து ஆசாரி வச்சு எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு புண்ணு ஆறதுக்கு நாள் ஆச்சுங்க. அதனால் நம்ம வந்து மூக்குத்தி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கல் மூக்குத்தியை விட நீங்கள் வந்து மோல்டட் மூக்குத்தி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா ஆயின்மெண்ட்டு நம்ம ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணோம் இல்லைங்க ஆறத்துக்கு. ஸோ அந்த கல்லுக்குள்ளே வந்து அதெல்லாம் இறங்கிடுச்சு. கல்லுக்குள்ளே இறங்கினதுனால கல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறின மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்த அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது அந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. பாருங்கள், எனக்கு ஃபுல்லாக ஃபிட்டு ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைமுங்களா, நானே ட்ரை பண்ணி நானே போட்டேன். உள்ளே வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் டைட் வச்சுக்கலாங்க. இப்போ எனக்கு ஃபிட்டு ஆயிடுச்சு. அப்படியே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வைக்கிறேங்க. நீங்கள் கையில் ஏதோ பவுட்ரு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்குங்க. நழுவாமல் அந்த க்ரிப்பில் நம்ம வந்து அப்படியே டைட் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. ரிவர்ஸ் நம்ம எந்த சைடு கலட்டினோமோ அதே சைடில் அப்படியே நீங்கள் வந்து ரிவர்ஸில் நீங்கள் வந்து டைட் வைக்கிறீங்க. அவ்வளோதாங்க சிஸ்டர், எனக்கு டைட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நான் முடிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, போட்டேன். ஓகே சிஸ்டர், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் சிஸ்டர்ஸ்.